அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவராக இருந்த ஸ்ரீ வெங்கடப்பிரியா ஐஏஎஸ் அவர்கள் நேற்று பார்த்திங்கன்னா வேறு துறைக்கு பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து அவங்க எந்த துறைக்கு மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு தலைவராக யாரை போட்டிருக்காங்க. வெங்கடப்பிரியா இருந்த அந்த பீரியடில், அதாவது ஆகஸ்ட் 2023 டு பிப்ரவரி 2025க்குள்ளே என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்திருக்கு, எல்லாம் இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, என்னென்ன கேஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு வந்த பத்திரிகை செய்தியை பார்த்தீங்கன்னாக்கா, இது ஆசிரியர் தேர்வு தலைவர் பணியிட மாற்றம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு தலைவராக ஸ்ரீ வெங்கடப்பிரியா ஐஏஎஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 2023 அன்று நியமிக்கப்பட்டாங்க. தற்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு ஒரு போஸ்டிங்க்கு அவர் வந்து பணியிட மாற்றம் செஞ்சிட்டாங்க. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் தான் பிறப்பிச்சிருக்காங்க. சரி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஸ்ரீ வெங்கடப்பிரியா ஐஏஎஸ் அவர்களை எந்த துறைக்கு மாதிரி அப்படின்னாக்கா, உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்த தீர்வைத்துறையின் கூடுதல் செயலாளராக அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆசிரியர் தேர்வு தலைவர் இப்போதைக்கு யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளி கல்வித்துறையின் சிறப்பு செயலாளராக ஜெயந்தி அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் தேர்வு தலைவராக வந்து இப்போ நியமிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, அந்த பள்ளி கல்வித்துறை சிறப்பு செயலாளர் பொறுப்பை கூடுதலாக அவங்க கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயந்தி அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி பள்ளி கல்வித்துறையில் சிறப்பு செயலாளராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த தகவலை தான் பார்த்தீங்கன்னாக்கா முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா. சரி, இப்போ இந்த தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்டினாக்கா, கடந்த இப்போ வெங்கடப்பிரியா பார்த்திங்கன்னா 28வது ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவராக இருக்கிறாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, 27 பார்த்தீங்கன்னாக்கா அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ்ன்றவங்க இருக்கிறாங்க. 26வது பார்த்தீங்கன்னாக்கா நந்தகுமார் ஐஏஎஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லதா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து ஜெயந்தி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா 29வது ஆசிரியர் தேர்வு தலைவராக இருக்கிறாங்க. வெங்கடப்பிரியா ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆகஸ்ட் 2023 அப்போ தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க ஆசிரியர் தேர்வு தலைவராக. அதுலேருந்து இந்த பிப்ரவரி 2025 வரைக்கும். சரி, இப்போ இவங்க இருந்த காலகட்டங்களில் என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க இவங்க ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பிஇஓ எக்ஸாம், அதுக்கான எக்ஸாம் நடந்து டென்டேட்டிவ் கீ ஆன்சரை விட்டு அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டாங்க, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். அது மட்டும்தான் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆனுவல் பிளானர்லாம் முறையாக விடலை. கடந்த இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா எந்த ஆனுவல் பிளான், இந்த 2025 ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வாக இருக்கிற ஒரு ஆனுவல் பிளானர் அந்த அட்டவணை பார்த்திங்கனாக்கா தற்காலிக அட்டவணை இது வரைக்குமே வெளியிடலை. கடந்த ஆண்டு வெளியிட்ட அட்டவணை கூட ப்ராப்பராக எந்த எக்ஸாமுமே நடக்கலை. நடந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே முழுமையடையலை, அதுதான் சொல்லலாம். இந்த ஒரே ஒரு பிஓ எக்ஸாம் மட்டும்தான் முழுமையடைஞ்சிருக்கு. அந்த சிஎம்ஆர்எஃப், சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎம்ஆர்எஃப்க்கான எலிஜிபிலிட்டிஸ், அதாவது பிஹெச்டி படிக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு மாதம் 10,000 ஸ்டைஃபன் கொடுக்குறதுனா ஒரு ஸ்கீமுக்கான ஒரு எக்ஸாம் நடந்து, இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வெளியிட்டாங்க. பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டைஃபண்டே கொடுக்க ஆரம்பிக்கல, அது பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிஆர்டி, அதாவது யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா பிஆர்டி எக்ஸாமு, பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர், அதுக்கப்புறம் பிடிஎஸ்டன் கிராஜுவேட் டீச்சர், அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்தது. எக்ஸாம் நடந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கோர்ட்டு கேஸ் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு முழுமையான பணியானையோ அல்லது அதுக்கான கவுன்சிலிங்கோ எதுவுமே வைக்கல. சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அதை தவிர பள்ளி கல்வித்துறையில் இது வரைக்கும் எந்த நியமனமும் அந்த எக்ஸாம் தொடர்பாக இது நடக்கலை. எல்லாம் கேஸ் இருக்குன்ற அந்த காரணத்தை காட்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அப்படியே பெண்டிங்கிலே பிடிச்சிருக்காங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து டிஆர்பி தலைவர் வந்து அந்த கோர்ட்டு வழக்கில் ஆஜராகணும்னு போட்டிருந்தாங்க. ஒருவேளை அதுலேருந்து விலக்கு அளிக்கிறதா கூட இவங்களை மாற்றிருக்கலான்னு சான்ஸ் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லா காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கடந்த மாதம் வெளியாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த 2023 இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிறதா இருந்தது இல்லைங்களா, அதை இப்போதைக்கு டிஆர்பி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் நடந்திருக்கு. டெட்டுக்கான டென்டேட்டி கீ விட்டாங்க தவிர அதுக்கப்புறம் ஃபைனல் கீ விடலை. அதை பற்றின எந்த ப்ராசஸுமே நடக்கலை. டெட்டு சுத்தமாகவே டெட்டு கிடையாது, சாரி, பேப்பர் 1, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கு எக்ஸாம் முடிஞ்சு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ விடலை. அப்போ இது எந்த ப்ராசஸுமே பண்ணாமல் அப்படியே பெண்டிங்கில் கிடக்கு. என்ன பிரச்சனைனே தெரில, இது அப்படியே நிற்கிது இவங்க இருந்த காலகட்டங்களில். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியில் கடந்த ஆண்டு 2024 வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக பணிய முடியாததில் அதை அப்படியே வந்து அந்த எக்ஸாம் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணோட நிற்கிது அது. அதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் செட் எக்ஸாம் கால்ஃபர் ஆச்சு, ஸ்டேட் லெவல் எலிஜிபிள் டெஸ்ட்டு.
மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி. இப்போ அவங்க நடத்தும்போது ஏகப்பட்ட நிர்வாக காரணங்களால் வந்து அவங்க நடத்த முடியாத சூழ்நிலை, அதை டிஆர்பி ஏற்று நடத்தும் அப்படின்ட்டு ஒரு ஜீவோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்ச் மாதம் 6, 7, 8, 9 எக்ஸாம் நடக்க இருக்குது. அது டிஆர்பி கொடுத்ததால் இப்போ அந்த ப்ராசஸ் வந்து டிஆர்பியில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா இந்த லா காலேஜில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுவும் இப்போ டிஆர்பி போயிருக்கு. இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட்டு நடத்துறதுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்த வாரம், அதாவது மார்ச் 6, 7, 8, 9, 4 டேட்டில் அது டிஆர்பி நடத்துது. இது 2 ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணக்கூடிய இருந்த அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பி கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதம் 5, 6. இப்போ இந்த 3 ப்ராசஸ் மட்டும்தான் தற்போது டிஆர்பிட்ட போயிட்டுருக்கு. இந்த ஆண்டுக்கான ஆணவ பிளானர் இன்னும் வெளியிடவே இல்லை. கடந்த ஆண்டுக்கான ஆணவ பிளானில் நிறைய பெண்டிங் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி பல இது பெண்டிங்கில் இருக்கிறதால ஒருவேளை அதை கருதி இவங்களை மாற்றிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது காரணமாக நிர்வாக காரணமாக அப்படின்னு தெரியல. ஸோ எது நடந்தாலும் சரி பரவாயில்ல. இவங்க பணியிட மாற்றம் செஞ்சுட்டு இப்போ அடுத்த வரக்கூடியவங்களாவது துரிதமாக வந்து அடுத்தடுத்த ஆணவ பிளானை வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பல கேஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது இந்த பிடி பிஆர்டியில். அதெல்லாம் முடிஞ்சு எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ட்டு தேர்வு எழுதி அந்த வெற்றி முடிஞ்சு போஸ்டிங்காக கதை எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. சரி பார்ப்போம், கூடிய விரைவில் நல்ல செய்தி வருமானு பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.